கில் ஆல்ரெடி நம்பர் 3 பொசிஷன் விளையாட போறாரு. அதுல டவுட் இல்ல. வைஸ் கேப்டனா? ஓகே. டெஸ்டுக்கு? வைஸ் கேப்டன் தான் அப்ப ஹெசிடேட் பண்றாங்க. ஏன்னா, அ ஏற்கனவே இப்ப 10 வைஸ் கேப்டன் ரெடியா இருக்காங்க டீம்ல. 11 பேர்ல 10 பேர் ரெடியா இருக்காங்க. வைஸ் கேப்டன். ஈவன் முகமது சிராஜ் கூட நான் வைஸ் கேப்டன் சொல்லுவான். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ இப்ப பும்ராலாம் இப்போ வந்து கேப்டன்சி கிளைம் பண்றாருனாக்கா, பும்ரா, ஜடேஜா, அ கில்லு இவங்க எல்லாருமே ரெடி ஃபார் வைஸ் கேப்டன்சி. அதனால வந்து இவங்க ரொம்ப டயலமால இருக்காங்கன்னு தெரியுது நல்லா. ஆனால் எப்பவுமே லோக்கல் டெஸ்ட் மேட்சஸ்க்கு வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓ! ஓகே, ஓகே. ஏன்னா கேப்டன் வந்து உள்ள போகும்போது யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவார், அவ்வளவுதான். ம். வைஸ் கேப்டன் ஏன்னா வைஸ் கேப்டன்னாக்க அந்த டூருக்கு தான் மெயினாக வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ லோக்கல் மேட்சஸ்க்கு நாட் மெசேஜ். கில்லுக்கு வந்து ப்ரமோட் பண்ணணுங்கிறதுனால ரொம்ப ஒரு புஷ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன், அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்குன்னு தான் பார்க்குறேன். ஓகே சார். எதனால் அப்படி பார்க்குறீங்க சார்? பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ கேப்டன் அவர் என்ன இப்போ முந்தானத்து நேற்றுக்கு தோற்றுருக்காரு. ஸோ ஆஸ் அ கேப்டன் அவர் வந்து நான் அடித்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் ஒன்றும் ப்ரூவ் பண்ணலை. சரி, அதனால அப்படியே இருக்கட்டும். செகண்ட் திங், கில்லோட வைஸ் கேப்டன்சியில் பும்ரா ஆடுறது அப்படிங்கிறது, ஏன்னா பும்ராவும் கிளைம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். தனக்கு ஒரு மரியாதை வேணும், அதான் அந்த பதவி மரியாதை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அவர் இன்னொரு பக்கம் சொரிஞ்சு விட்ட மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு டெசிஷன் எடுத்துருக்கலாம். அதையும் மீறி கில்லுக்கு கொடுத்துருந்து எப்போ கொடுத்துருக்கலாம் அப்படின்னா அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தா கொடுத்துருக்கலாம். அந்த சமயத்தில் கொஞ்சம் பும்ரா வாயை கூட மூடி இருக்கலாம். இப்போ வாயை மூட முடியாத நிலைமை இருக்கிறதுனால கொடுக்க வேண்டாம்னு விட்டுருப்பாங்க.